அட என்னடா இவன் பல காயில புஷப் எடுத்துட்டு இருக்கான். அது வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நீங்க பண்டமாற்று முறை தான் பார்க்க போறீங்க. என்னடா இவன் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க. மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். குரங்கு மாதிரி ஏறி பலகையை அறுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பைய புள்ள பலகையை தூக்க முடியாம தூக்கிட்டு வந்தான். நம்ம தான் பாகுபலிக்கு அண்ணனாச்சே, ஒரே கையில தூக்கிட்டு வந்துட்டோம். கடைசியில நம்ம ஒரு ரோட்டை கடந்து வரத்துல போதும் போதும் ஆயிடுச்சு. அப்படியே நம்மளும் பலகையை டெலிவரி பண்ண கிளம்பியாச்சு. எப்படியோ டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ வரையில பாயிண்ட்டுக்கு ஸ்டார்டிங்லயே சொன்ன பாத்தீங்களா பண்டமாற்று முறை அப்படின்னு. அதான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. அது வேற ஒண்ணும் இல்லைங்க. நம்ம பலகா கொடுத்தான், நமக்கு அதுக்கு பதிலா நமக்கு மாங்காய் அறுத்து கொடுத்தா நம்ம பைய புள்ள. நம்மளே களத்துல இறங்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவன் அண்டர் டாகர் புள்ளையா இருப்பான் போல. காலை எப்படி வச்சுட்டு இருக்கான். மாம்பழம் செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டான். என்ன தட்டி விட்டு நம்ம மாங்காய் பொறுக்க ஆரம்பிச்சிட்டோம். மாங்காவே சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு மாங்காய் இருந்துச்சு. பைய புள்ள பழம் எடுத்துட்டு வந்து கொடுத்தான். குரங்கு மாதிரி கட்சி சாப்பிட்டு இருந்தேன் நானு. அப்படியே கொல்லையை சுத்தி பார்த்துட்டு இவதாப்பா கொல்லிக்காரு சொல்ல மறந்துட்டேன். மாங்காய் ஒவ்வொன்றும் அப்படியே முத்து மாதிரி இருந்துச்சு. நாங்க ஃபியூச்சருக்கான வேலையை இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம ஓனருக்கு மூக்கு மாலையே மாங்காய் விழுந்துச்சு. நல்ல வேலை மூக்கு மாலை விழுந்துச்சு. நம்மள தடையை தூக்க விட்டாங்க. நம்ம ஓனரே மாங்காய் தூக்கிட்டு வந்தாரு. அப்புறம் என்னங்க ஓனருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்மளும் அங்கிருந்து கிளம்பிட்டோம். டெய்லி வீடியோ போற நம்மள ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.